ஹாய் வீவர்ஸ், சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் ராஜுக்கு இப்போ வரையும் ரேவதிக்கு எந்த விஷயமும் தெரில. ரேவதி எப்பயும் போல தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் ராஜ் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனால் இன்னும் வரக்கூடிய எபிசோடு தான் செம்மையான எபிசோடுன்னு சொல்லி சொல்லலாம். நம்ம கார்த்திக் ராஜுக்கு அதிர்ச்சி கொடுக்குற அளவுக்கு நம்ம ரேவதி ஒரு காரியத்தை செய்ய போகிறாங்க. அது என்ன காரியம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கார்த்திக் ராஜும் ரேவதியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரியை பற்றி எல்லாமே ரேவதிக்கு தெரிய வருது. ஆனால் ரேவதி இதெல்லாம் எதையுமே வெளியே காட்டிக்காமல் பார்த்தீங்கன்னா ரேவதி நம்ம ஹஸ்பண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா போய் ரேவதி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அலைஞ்சாலுமே ரேவதிக்கு சரியான தகவல் கிடைக்கல. இப்போ அந்த டாக்டரோட பொண்ணும் பார்த்தீங்கன்னா பஸ் ஏறி வேறு ஊருக்கு போகிறாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக கண்டிப்பாக இவங்க மூலம் உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ முடிவெடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி பஸ் ஸ்டாண்டுக்கே வந்துடுறாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிக்கும் போது அவங்களும் எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. அதாவது அந்த பொண்ணு சொல்ல வர்றாங்க. அப்போதைக்கு அவங்க அம்மா இருந்துக்கிட்டு இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ரேவதி அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னை தயவு செஞ்சு என்னை சொல்ல விடுங்கம்மா, ஏமா ரேவதியோட வாழ்க்கையை கெடுக்குறீங்க, என்னை சொல்ல விடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த டாக்டர் ரொம்பவே பயப்படுறாங்க. ஏன்னா சந்திரகலா அதுக்கான ஆதாரத்தை வச்சுருக்காங்க. நம்ம பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிக்கிறாங்க. யோசிக்கும் போது ரேவதி ரொம்ப கெஞ்சி கிளறி பார்க்குறாங்க. ஆனால் அந்த பொண்ணு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாம். இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.